கடந்த 2 நாளா இன்ஸ்டாகிராம் ஃபார்மேட்ல ஷார்ட் வீடியோஸை நமது பாரத பிரதமர் திரு மோடி போட்டுக்கிட்டு இருக்காருங்க. இப்போ டெல்லி மற்றும் இந்தியா முழுக்கவே பல இடங்கள்ல நீட் எதிர்ப்பு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. ஆளும் கட்சியான பாஜக எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த போராட்டம் இப்போது பெரும் வடிவம் பெற்று வெகு தீவிரமாக போராடிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் ஐயா திரு மோடிக்கு திடீர்னு ஒரு ஐடியா வந்திருக்குது. எங்கேயோ இப்ப இருக்கிற ஜென்சி என சொல்லப்படும் இளைஞர்களோட பிஜேபி ஆட்சி பிஜேபி கட்சி கனெக்ட் பண்ண தவறிடுச்சு அப்படின்ட்டு உணர்ந்ததுனால அவர் தாவேகாவுடைய ஃபார்முலாவை கையில் எடுத்திருக்கார். உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், 2 வருஷத்துக்கு முன்னால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் தமிழக வெற்றி கழகம். அந்த தமிழக வெற்றி கழகத்தின் தலையாய நாயகனாக இருப்பவர் நமது முதலமைச்சர் விஜய். ஆனா ஆரம்ப கட்டத்துல ஒரு நடிகர்லாம் கட்சி ஆரம்பிச்சா எல்லாருமே எம்ஜிஆர் மாதிரி ஆட்சியை பிடிச்ச முடியுமா அப்படின்னு சொன்னவங்கள ஒரு கொரில்லா வார்ஃபேர் முறையில யாருமே எதிர்பாராத வண்ணம் பெரிய பெரிய பார்ட்டிகளான அதிமுக, திமுக போன்ற எல்லா கட்சிகளையும் அசால்ட்டா வீழ்த்தி தாவிகா இப்போ ஆட்சி கட்டில வந்தது. அதற்கு தாவிகா பயன்படுத்திய ரகசிய அஸ்திரம் தான் இன்ஸ்டாகிராம். ஆமாங்க, இன்னைக்கு பிறந்த குழந்தை முதல் வயதான பெரியவர்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இன்ஸ்டாகிராம் முகத்தில் இருக்கிறாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா ட்விட்டர் தான் இந்த உலகத்துக்கே ஒரு பெரும் டூலாக அரசியல் கட்சி பயன்படுத்தினது. யாருமே இன்ஸ்டாகிராம் பற்றி யோசனை பண்ணவே இல்லை. ஆனால் தாவிகால் இருக்கிற ஒரு அற்புதமான மூளை, அந்த ஒரு பிரெயின்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஒரு டூலாக பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஒரு பெரும் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சஸ்ன்ற டீமை வச்சு தொடர்ச்சியாக தாவேகா அவர்கள் செய்த பிரச்சாரங்கள் எதிர்கட்சிகளின் எல்லா வித திட்டத்தையும் முறியடித்துவிட்டு யாருமே எதிர்பாராதவனும் ஒரு பெரு வெற்றியை இன்றைக்கு தாவேகாக்கு வழங்கியிருக்கிறாங்க. மொத்த இளைஞர் கூட்டமும் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு அந்த இன்ஸ்டாகிராம் வீடியோவில் தாவேகா இன்ஃப்ளூயன்சஸ் பேசுனதை பார்த்து அந்த பேசிஸில் தான் இப்போது எல்லாருமே ஒரு மாற்றம் வேண்டும் என்று ஓட்டு போட்டாங்க. அந்த ஒரு இன்ஸ்டாகிராம் தான் இப்போ திரு மோடி அவர்கள் கையில் எடுக்கிறாரு. 2 நாளாக 2 வீடியோ போட்டிருக்கிறாரு. 2மே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஃபார்மேட் என சொல்லப்படும் 9:16 ஃபார்மேட்டில் போடுறாருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட். இப்போ அந்த ஒரு ஃபார்மேட் வீடியோ, சின்ன வீடியோ பார்த்தீங்கன்னா ரீச் மில்லியன்ஸ் கணக்கில் போனதுனால அவரே ஆச்சரியப்பட்டு போனார். அந்த இன்ஸ்டாகிராம் வீடியோவில் அவருக்கு கிடைச்ச பெரும் ஆதரவை வச்சு இதை வச்சு தான் நம்ம பிஜேபியை இனி அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல முடியும். ஜென்சியை நம்ம எந்த ஒரு இன்ஸ்டாகிராம் ஃபார்மேட் மூலம் தான் நம்ம கொண்டு போக முடியுன்றதுக்காக தான் தாவேகாவுடைய அந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சஸ் மாதிரி இப்போ பிஜேபியும் இறங்குறாங்க. பிரதமர் மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு எல்லா அமைச்சர்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கிறாரு. எல்லாருமே மீடியா மூலம் போகும்போது இன்ஸ்டாகிராம் வழியாக நீங்கள் ரீச் பண்ணுங்கள், இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு புரியும்படியும் அவர்களை கவரும்படியும் வீடியோ செய்யுங்கன்ட்டு போட்டிருக்காருங்க. அதுதாங்க தாவேகாவின் ஒரு பெரும் அஸ்திரம். அந்த அஸ்திரத்தை தான் இப்போ பிஜேபியும் எடுத்திருக்கிறாங்க. உலகத்திலேயே அப்படி ஒரு ஃபார்முலா எடுத்தது தமிழக வெற்றி கழகம் தாங்க. இதற்கு முன்னால் எனக்கு தெரிந்து உலக அளவில் ஒரு பெரிய சோஷியல் மீடியா கேம்பெயின் ஒரு இன்ஸ்டாகிராம் ஃபார்மேட்டில் நடந்ததா சரித்திரம் வேறு எங்கேயுமே இல்லைங்க. அந்த சரித்திரத்தை நிகழ்த்தியது தாவேகா. அதை தான் இப்போ பாஜக கையில் எடுத்திருக்கிறாங்க. வி வில் வெயிட் ஃபார் 2029 எலெக்ஷன் ரிசல்ட். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஆனால் இதற்கு பின்னால் நாமெல்லாம் அறியாத இன்னொரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுதாங்க தாவேகா விஜய் என சொல்லப்படும் அந்த ஃபோர்ஸ் வடக்கு நோக்கி நகரும் அந்த புயல். நாம் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், எப்படி நார்த் இந்தியாவில் பல பேர் தாவேகா தாவேகா விஜய் விஜய் தளபதி விஜய்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. தினந்தோறும் பல வீடியோக்கள் மில்லியன்ஸில் ஷேர் பண்ணப்படுதுன்றத சொல்லியிருந்தோம். அந்த வீடியோவில் நம்ம என்ன நடக்குது நார்த் இந்தியாவிலன்னு தெளிவாக சொல்லியிருக்கிறோம். தமிழக வெற்றி கழகம் ஆல் இந்தியாவுடைய நோக்கி போகிறாங்க. ஸோ இப்படி ஒரு பக்கம் மெல்ல மெல்ல தாவேகா வடக்கு நோக்கி ஒரு பெரும் ஆட்சியை பிடிக்கின்ற ஒரு காயினை நகர்த்திக்கிட்டு இருக்கிறாங்கன்ட்டு பிஜேபிக்கு தெரியுது. அவங்கள மேலும் அந்த பக்கம் வரவிடாமல் தவிர்க்குன்னா அவங்களுடைய ஃபார்மேட்டில் எடுத்து அவங்கள அடிக்கணுன்ற நோக்கத்தோடு தான் அநேகமாக பிஜேபி இப்போது இந்த இன்ஸ்டாகிராம் வீடியோ சோஷியல் மீடியாவில் எல்லாரும் வீடியோ போடுங்க அமைச்சர்கள் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இனிமேல் நம்ம மோஸ்ட்லி எல்லா அமைச்சர்கள் வீடியோ நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்ப்போம். அண்டு தினந்தோறும் திரு மோடி அவர்களின் வீடியோ பார்க்குறதுக்கான வாய்ப்பும் நமக்கு கிடைக்கும். லெட்ஸ் வெயிட் ஃபார் 2029.